சோதரம் சோதரம் சோதரம். நேற்றும் என்று என்று மாறாதவர் 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 மாறாதவர். ஆண்டவரே உம்முடைய மகிமை 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 மகிமை. இயேசுவா உம்முடைய பிரசன்னம் மேலானது 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 மேலானது. ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரகம் மேலானது, உம்முடைய வல்லமை மேலானது. ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சணியமானவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வரியமே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். அப்பா நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே பெரியவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா நன்றியோடு 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 நன்றியோடு. ஆண்டவரே புது பலத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மகிமையோடு. ஆண்டவரே தெய்வீக பிரசன்னத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவா உமக்கு சோதரம் 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 சோதரம். வல்லவரே உமக்கு சோதரம். நன்மைகளின் நாயகனே உமக்கு சோதரம். இரக்கமுள்ளவரே உமக்கு சோதரம். எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றுவீராக என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உலாவுகிறவரே உம்மை நன்றியோடு 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 அப்பா முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. உங்க தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் எங்களை மூடுவதாக தேவ பிரசன்னம் எங்களை மூடுவதாக. தெய்வீக வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானுடைய ஆளுகை பலமாயிரங்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே பலமாயிரங்கற்றும் பலமாயிரங்கற்றும் பலமாயிரங்கற்றும். ஓ நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். வல்லவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எல்லா நல்ல சத்தத்தை உயர்த்தி சோதரம் சொல்லுவோம். ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். வல்லவர் 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 நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உங்க தேவ பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம். உடைய வல்லமையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்யட்டும் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். பிதாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். தேவகுமாரனே உமக்கு சோதரம் 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 சோதரம். வல்லமை உள்ளவரே உமக்கு சோதரம் சோதரம். நன்மைகளின் நாயகனே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பலனுக்காக சோதரம் உம்முடைய மகிமைக்காக சோதரம். ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே சோதரமையா நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆமென் 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 ஆமென்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. நீ நல்லவர், 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 நல்லவர். ஓ பரிசுத்தர், 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எப்போதும் துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். உம்முடைய மகிமை மேலானது, உம்முடைய மகிமை மேலானது, உம்முடைய மகிமை மேலானது. ஓ நன்றி ஆவியானவரே. ரிவால ரகமன ஷந்தன ரகதல ரபா ரிஹந்தரவ உடவரவ உரியாக்கவரவலரதனாதலரவோ ஔடகனாதலரகனா ஷந்தரவ உதலரவலவா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் உலாவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின எபனேசர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். உங்க கிருபை மேலானது, உங்களுடைய மகிமை மேலானது, உங்களுடைய அனுக்கிரகம் மேலானது ஆண்டவரே. நீர் எங்களை உங்களுடைய பிரஸ்தனத்தினாலும் மகிமையினாலும் மூடுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை வெல்லங்கற்று உடைய கரத்தில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி அவர் நாமத்தை கொண்டாடுவோம். ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஒன்று சேர்ந்து எல்லார் கைகளை தட்டி உறுதியாய் பற்றிக் கொண்டோம். உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே என்ற பாடல் வரிகளை சத்தமாய் அந்த கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். உறுதியாய் பற்றிக் கொண்டோம். உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றிக் கொண்டோம். உம்மையே பதில் வந்ததே.
சத்தங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவனை கூப்பிடும் பொழுது பதில் கிடைக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆண்டவரை கூப்பிடுறேன் எனக்கு பதில் கிடைக்கும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். ஆமென். ஆகார் தேவனை நோக்கி கூப்பிட்டான், அவளுக்கு பதில் கிடைத்தது. அல்லேலூயா. பர்த்திமை குருடன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான், அவனுக்கு பதில் கிடைத்தது. அல்லேலூயா. ஆகாரின் தாகத்தை தீர்த்தார், குருடனின் பார்வையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நானும் நோக்கி கூப்பிடும் பொழுது வேதத்துல சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளும் கூப்பிடணும் ஆண்டவரை நோக்கி, அப்பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த ஆண்டவரை மறுபடியும் ஒரு விசை மாத்திரம் கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் அவர், மகத்துவமானவரே இயேசு, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மகிமையோடு புதிய பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடல் புத்தகத்துல 84வது பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்றாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 95வது ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவையே ஆராதிப்பேன் என்ற பாடலை எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, சிறுவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் நல்ல கையை தட்டி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. 95வது பாடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை சேர்ந்து நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்,
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி ஆண்டவரே. நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் தேவனுடைய வார்த்தைகள் தான். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற வசனங்களை தான் நாம் பாடலாய் பாடுகிறோம். அதை உணர்ந்து நாம் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை அவருடைய பிரசுரத்தினாலே நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதக்காரன் தாவீதுக்கு பேர் பாருங்க. தாவீதுக்கு பேரே என்ன? சங்கீதக்காரன். அவன் அந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்களை பாடலாய் பாடுகிறான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் தன் தேவனை துதிப்பதற்காக ஒரு அழகான கிண்ணறத்தை ஏற்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக ஆடுகள் ஒரு பக்கம் மேய்ந்து கொண்டிருந்தாலும் இவன் தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவையே ஆராதிப்பேன் என்று சொல்லி அவன் ஆராதித்த அந்த ஆராதனை அவனை உயர்த்த ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இன்றைக்கு ஆராதனை என்று சொன்னால் ஆரவாரம் பண்ணுகிற, ஆடம்பரம் பண்ணுகிற இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆராதனை என்பது ஆடம்பரம் பண்ணுகிற இடமும் அல்ல, அது ஆண்டவரை துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பலிபிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவ பலி ஆராதனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை உள்ள செய்யுங்கள். எப்படி செய்யணுமா? என்ன பாருங்களேன், எப்படி புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை என்னது? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட நல்ல கரங்களை தட்டி அவர் செய்த நன்மையை பார்த்து, இயேசு எனக்கு இந்த வாரம் முழுவதும் பல விதத்தில் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அந்த நன்மைகளை நினைத்து உபத்திரவத்தின் மத்தியிலும் அவருடைய ஆறுதலான கரம் நம்ம கூட இருந்ததே என்று சொல்லி அந்த நினைத்து அவரை பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு சம்பவத்தினுடைய பின்னணிகளிலே எழுதப்பட்ட இந்த வேதம் எதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், இத்தனை நபர்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார் என்று சொன்னால், அவருடைய பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் அவர்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் தேவ வல்லமை நம்மை மூட அவருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் சும்மா விளையாடாம நல்ல கையை தட்டி ஆண்டுடைய நாமத்தை பாடுவோம். குடும்பமாய் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை குடும்பமாய் எல்லாரும் ஒரு காரியத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஆமாம், யாரையோ ஒருத்தர் எங்கேயோ சினிமா டிவி பார்க்க வச்சுட்டு நான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம்னா என் பிள்ளைக்கு வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அது உபத்திரவப்படும், நான் சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. பிசாசு எப்படி தெரியுமா? பிசாசு தந்திரமானவன். அல்லேலூயா. முதல்ல ஒன்று இருந்து ஒவ்வொன்றா பிரித்து 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 வியாதி கொடுத்து அதுக்கு காரணம் யாரு? நான் தான் வழி கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த வழியை ஒரு நாள் நம்ம கொடுக்கவே கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு தேவன் இதுவரை நடத்தினது போல இனி நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. கர்த்தநாம மகிமைப்படுவார். இன்னும் ஒரே பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் துதிக்கிறீங்க? பாடல் புத்தகத்திலே 483வது பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்ற பாடல் வரிகளை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாம். நாம் பாடுவோம், தேவ நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்துல 483வது பாடல். மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பயந்து போனாலோ, சேர்ந்து சொல்லுவோமே, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பயந்து போனாலோ, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சத்தத்தை உயர்த்தி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே.
கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலையே விலகி போனால் போகலாமே, போனால் மனசக்கர வல்லையே விலகி போனால் போனால் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அபிஷேகத்தோடு அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அபிஷேகத்தோடு உண்மை போல அவர் கிருபை அவர் என்னை ஒருபோது கைத சிநேகித, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைத சிநேகித, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகரே, என் வாழ்வில் போதுமானவர். சொல்லுவோம், எனக்காக ஜீவன் தந்த போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்தவர் ஆண்டவர். இயேசு ஒரு நாள் மத்தியாகத்தில் வரப்போகிறது உண்மை. அவர் மத்தியாகத்தில் வந்து நிற்க போகிறது உண்மை. தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவருக்காய் கடைசி பரியந்தமும் உண்மையாயிருக்கிறவர்கள் அவரோடு கூட நித்தியமாய் சொல்வார்கள், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் எனக்காக என்றும் போதுமானவர் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாய் முழங்கால் படியிட்டவர்களாய், சிலுவையின் காட்சிகளை கண்முன் கொண்டு வந்தவர்களாய் ஒன்றை மாத்திரம் புரிந்து ஆராதியுங்கள். ஏதோ ஒரு ஆராதனைக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று அல்ல, என்னை அழைத்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என்னை உருவாக்கின தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றின தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதிலே அழகு பார்ப்பதற்கு ஆராதனை அல்ல, ஆண்டவரை பாரத்தோடும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் பலிபிடத்திலே நல்ல பலிபிடத்திலே அர்ப்பணித்தவர்களாக இவன் செலே ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு முழு உள்ளத்தோடு கூட தேவனை நோக்கிப்பார். என்னால் ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை இருக்கிற எல்லா தடைகளும் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி பரிசுத்த நிறைவோடு கூட எனக்காக ஜீவன் தந்தவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், இல்லை இல்லாதவரே. ஒரு விசை எல்லாரும் நீங்க துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் தேவ பிரசன்னத்தோடு துதிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் தேவ மகிமையோடு துதிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் அபிஷேகத்தோடு கூட துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாய்கள் இருந்து சத்தங்கள் உயர்ந்த பிறகுதான், கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாய்கள் எழும்பின பிறகுதான் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு முழு உள்ளத்தோடு தேவன்கிட்ட பேசுங்க,
ஏதோ ஒன்று கடமைக்காக மட்டும் தேவ சமூகத்தில் நிற்காதீங்க. ஏதோ ஆண்டவரை எப்படியோ ஆராதிக்கணும் இல்ல, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தரை ஆராதிச்சாங்க. அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஆனா அவர்கள் சொன்னது, எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் அவர்கள் என்றும் போதுமானவர். எந்த நிலையிலும் அவரை ஆராதிக்க தெரிய வேண்டும். எந்த நிலையிலும் இயேசு எவ்வளவு பெரிய மேன்மையை இழந்தார் தெரியுமா? அவருக்கு நல்ல இருக்க தெரியாமலா? அவருடைய வாழ்வில சுகமாய் வாழ தெரியாமலா? நான் சுகமாய் என்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தேன் என்று சொன்னார். நான் படைத்த என் ஜனம், நான் உருவாக்கின என் ஜனம் நரகத்துக்கு நேராய் போய் விடுவார்களே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவராக வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் சிலுவையின் கடைசி பரியந்தமும் உண்மை உள்ளவர். நம்மளால கர்த்தரை ஆராதிக்கணும், நாம் அவரை ஆராதிக்கணும். கை வலிக்குமே கை தட்டாம இருக்க கூடாது. சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு புழுக்கமா இருக்குல்ல, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலோடு கூட உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. முடிந்தா கர்த்தர் சமூகத்துல நேர்முழங்கால்ல நின்னு ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஒரே ஒரு வரியதை நம்ம பாட போறோம். நல்ல நேர்முழங்கால் நிற்க முடிந்தவர்கள் நேர்முழங்காலில் நின்று நல்ல நம்முடைய கையை ஆயத்தப்படுத்தினவர்களாக இந்த ஒரே ஒரு வரியை மாற்று பாடி பரிசுத்தாவின் நிறைவோடு கூட ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தாவின் நிறைவோடு கூட ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தாவின் மகிமையோடு கூட ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட ஜெபிக்க போகிறோம். பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கைவிடப்பட்டவர்களாய் ஒரு நாள் மாறி விடாதீர்கள். கடைசி காலத்தில் நிற்கிறோம். இயேசுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாகவே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். கையை தட்டி சொல்லணும். அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லணும். பரிசுத்தாவின் வல்லமையோடு சொல்லணும். ஆண்டவர் 2 நிமிடங்கள் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டுங்க. ஆவியானவரை வரவேறுங்க. ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு நிரப்பப்படுங்க. முதல்ல ஒப்பு கொடுங்க. எல்லா சோம்பேறித்தனத்தை ஆவியே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தடை பண்ணுகிறேன். எல்லாம் நீங்க முயற்சி செய்யாம எதுவும் நடக்காது. நல்ல முயற்சியோடு கூட நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாய், பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாய் சிறுவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். நல்ல கையை தட்டுவோமே, நல்ல கைகளை தட்டுவோமே. பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாய் நிரப்பப்படுவோமே. எல்லாரும் ஆவியானவர் வரவேற்போமே. தேவ பிரசன்னத்தால் வரவேற்கப்படுவோமே. நல்ல கைகளை தட்டி தட்டி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் கூட அமைதியா இருக்காதீங்க. ஒருவர் கூட தன்னுடைய வாய்களை அமைதியா வைக்காதீங்க. நல்ல கையை உயர்த்தி, ஓ கர்த்தருடைய நிறைவோடு, பரிசுத்தாவின் நிறைவோடு, பரிசுத்தாவின் நிறைவோடு இயேசுவே எல்லாம் நல்ல செபிங்க. ஜெபிக்க 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 அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஓ ரா பா 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 ரிஷா தா ரா தா லா ரா பா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் வெளியேறி போகட்டும். ஆண்டவரே, ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வாய்களை திறந்து, எனக்காக ஜீவன் தந்த, ஆமென், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதும். ஓ மகிமையோடு சேர்ந்து, எனக்காக ஜீவன் தந்த,
ஆமே என் வாழ்வில் என்று போதுமான மறுபடி சந்தே எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். சத்தங்களை உயர்த்தி என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த அவர் எனக்காக என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் ஆவியானவரே கைகளை தட்டி என் வாழ்வை வாழ வைப்பதற்காக, நான் வாழ்வதற்காக, நான் சுகபோகமாக இருப்பதற்காக எனக்காக ஜீவனை தந்தாரே. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் ஆவியானவரோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். எனக்காய் ஜீவன் தந்தவர், ஒரு வார்த்தை எனக்காக ஜீவன் தந்தவர். ஆண்டவர் சிலுவையில் முதற்கொண்டு பெரியவர் எனக்காக ஜீவன், நமக்காக அவர் ஜீவன் தந்திருக்கிறார். யாரால ஒரே ஒரே வார்த்தை நீங்கள் அவர் போதும் என்று சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவர் இருக்கிறார். உங்களால ஒண்ணு செய்ய முடியாது, நீங்க நினைச்சா வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. தேவன் நினைத்தார், கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆண்டவரோடு இணைந்து சொல்லுவோம், என் மேல உடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே, என் மேல உடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. எலியாவின் தேவனே உடைய மேல வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயா. எலியாவின் தேவனை நோக்கி பார்க்கலாம், நம்மை அழைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம். ஓ பரிசுத்தரே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. மகிமையோடு மகிமையோடு எல்லா சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பரிசுத்தாவின் நிறைவிலே செபிக்கணும், பரிசுத்தாவின் வல்லமையிலே செபிக்கணும், ஆண்டவரோடு இணைந்து செபிக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே,
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒன்று போல பாடுவோமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, சத்தத்தை உயர்த்தி இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசையா எல்லாரும் பாடணும். எல்லாம் சேர்ந்து
உயர்த்தலுக்கு அளவே இல்லை. உம்முடைய மகிமைக்கு அளவே இல்லை. நீரே மகத்துவங்களின் தெய்வம். நீரே சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை அல்லாமல் ஒருவராலும் ஜெயமெடுக்க முடியாதவர். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வழி மாறி போனா கூட என் ஆண்டவர் என்னை விடவே மாட்டார்? நீங்க கர்த்தரை விட்டு தூரமா போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். நீங்க ஆண்டவரை நோக்கி கடலின் ஆழத்துல விழுந்தாலும் அவர் மீனை கொண்டு மீட்க வல்லவராயிருக்கிறார். அந்த அழைத்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்கிறேன். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, மரியாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், பாக்கியவதியே, அதே பாக்கியவதியாக பாக்கியவான்களாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் பார்க்கிறார். அந்த ஆண்டவருக்கு எவ்வளவாய் உங்களுக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவாய் நல்ல கரங்களை தட்டி, ஓ நல்ல பலனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட, எவ்வளவு பலனோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவு பலனாய் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரே விசை மாத்திரம், ஒரு விசை மாத்திரம் சொல்ல போகும். ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் இருக்கிறேன், உம்மை நம்புகிறேன், நான் பாக்கியவானாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஓ ராகா பாபா பாபா ரிஷாதரதலரபா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சத்தத்தை உயர்த்தி, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உம்மையே ரகஷதரதர, அன்பை நம்பும் நான் பாக்கியவான், இயேசு அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி ஆண்டவரே. வானத்துக்கு நேராய் நம் கைகளை உயர்த்தினவர்களா அப்பா, உண்மை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன்ப்பா, வேற யாரையும் நம்பல, எனக்கு எல்லாமே நீங்க தான். எல்லாரும் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாம் நீ தான் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, ஓ ராபா பாபா ராதாலரபா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா,
நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்கள் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசனம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாய் சங்கீதங்களின் புத்தகம் 97 மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 97. சங்கீதம் 97. எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அக்கினி அவருக்கு முன் சென்றது, சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்திலே பர்வதங்களும் மெழுகு போல் உருகிச்சு, சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரகாசனத்திலே உருகி போயிற்று. சொருபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவர் வெட்கப்பட்டு போவார்கள். ஆக தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமான்களுக்கு வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 10ஆம் வசனத்தை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைகளுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.